முட்டைய உடைச்சு கப்புல ஊத்தி கலக்கி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஷெல்லுக்குள்ள கலக்கி பார்த்துருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். இதாங்க எக் ஷேக்கர். நீங்க ஆன்லைன்ல போட்டு பார்த்தீங்கன்னா, எக் ஷேக்கர்ன்னு போட்டீங்கன்னா காமிக்கும். இது எலக்ட்ரிக்லயுமே இருக்கு. இது வந்து ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூ கிடையாது. இது வந்து முட்டை எல்லோ சாப்பிடாத குழந்தைங்கள எப்படி முட்டைய சாப்பிட வைக்கிறது அப்படின்றதுக்காக நானு சர்ச் பண்ணி பார்த்தப்ப இந்த ஆப்ஷன் கிடைச்சதுங்க. இது ரொம்பவே குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சேன். அதனால தான். ஆனா இந்த ப்ராடக்ட் நீங்க நெனைக்கிற அளவுக்கு சுலபமா யூஸ் பண்ண முடியாதுங்க. இது ஓரளவுக்கு மேல மீடியம்க்கு மேல இருக்கிற எக்க உள்ள போட்டீங்கன்னா, கொஞ்சம் போடுறது கொஞ்சம் கஷ்டம். இது மாரி உள்ள போட்டுட்டு நல்லா சுத்தி விடணும். சுத்தி நல்லா விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் இத கவர் பண்ணிட்டு, இது மாரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். அத புடிச்சு இழுத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த இந்த முட்டாய் வாட்ச் முட்டாய் இழுப்பீங்கல்ல, அதே டெக்னாலஜில தான் இத பண்ணியிருக்காங்க. ஆம் இழுத்தீங்கன்னா, அது திருப்பி அந்த ஃபோர்ஸ்லயே உள்ள போய் சுத்திட்டு, அது மாரி அந்த இதுல ஒரு 20 டைம்ஸ் கிட்ட நம்ம சுத்தணுங்க. 20, 20க்கு மேலேயே கூட போகும். அப்பதான் நல்லா கலங்கும். நான் வந்து பிட்வீன் 20 டூ 40 டைம்ஸ் சுத்தியிருப்பேன். நீங்க 1 எக் 2 எக் பண்றதுனா, இதுல ஓகே பண்ணிடலாம். அதுக்கு மேல போனா கண்டிப்பா கைவலி வருங்க. ஸோ, அதனால ஹெல்ப்போட வச்சு சுத்துங்க. உங்கனால முடியலனாலும் வேற யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, நான் முன்னாடி ஃபர்ஸ்ட்டு காமிச்ச வீடியோல இந்த முட்டையில லைட் அடிக்கும்போது எல்லோயிஷ்ஷா இருந்திருக்கும். இப்ப சுத்துனதுக்கப்புறம் பாருங்க, இந்த மாரி வந்து நல்லா ரெட்டிஷ்ஷா இருக்கும். அப்டின்னா, இந்த முட்டை வந்து நல்லா கலங்கிடுச்சு அப்டின்னு அர்த்தங்க. இப்ப நீங்க இத தண்ணீல போட்டு வேக வைக்கலாம். இதே முட்டைய நானு ப்ரவுன் முட்டையிலயும் ட்ரை பண்ணேன். ஆனா, அதுல என்ன பிரச்சனைன்னா, ஒழுங்கா கலங்கலங்க. நான் கம்மியா சுத்திட்டேன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ஒயிட் சுத்துனேன், நல்லா சுத்திட்டேன். அதுக்கப்புறம் ப்ரவுன் சுத்துனதுக்கப்புறம் கை வலி வந்ததுனால போதும்ன்னு நிறுத்திட்டேன். ஸோ, அதுக்கப்புறமா நாங்க குரூப்ல டூப் கேம் விளையாண்டோம். எந்த முட்டைய கலக்கணுன்றத கண்டுபிடிக்கிறது விளையாட்டு. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து உழிக்கும்போது வெள்ளையா இருந்தா, அது வந்து மிக்ஸ் பண்ணாத முட்டை. ப்ரவுனா இருந்துச்சுன்னா, மிக்ஸ் பண்ண முட்டை. என் பொண்ணு முட்டைய கண்டுபிடிக்கிறேன்னு முட்டைய அப்பளம் மாரி நொறுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இதில வந்து இந்த மாரி வெள்ளையா இருந்துச்சு. இது மாரி ப்ரௌனிஷா வந்துருச்சு பாருங்க இப்ப. இதான் அந்த குரூப்ல டூப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த முட்டையில எல்லோவும், ஒயிட்டும் நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஹெல்தியா? இல்ல எல்லோல இருக்கிற எல்லா நியூட்ரிஷனும் உங்களுக்கு கிடைக்குமா? அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து குழந்தைங்க எல்லோ சாப்பிடாதவங்க, கவுச்சி வாசம் பிடிக்காதவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதாங்க. ஸோ இந்த மாரி சாரிங்க இது கொஞ்சம் லாங்கான வீடியோவா ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து அப்பதான் ஃபுல்லா புரியும் நான் சொல்றதுன்றதுனால கொஞ்சம் லாங்கா ஆயிடுச்சு. கட் பண்றதுக்கு டைமும் இல்ல. இங்க பாருங்க, இந்த மாரி எல்லோயிஷ்ஷா ஆயிடுச்சு இப்ப. இத நம்ம இப்ப கட் பண்ணி பார்த்தோம்னா, உள்ள எல்லோவே இருக்காதுங்க. நல்லா ஒயிட்டும் இதுவும் மிக்ஸ் ஆனதுனால, உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃபரன்ஸ் தெரியும். இங்க பாருங்க கட் பண்றேன். அப்படியே ஃபுல்லா நீங்க ஒயிட் சாப்பிட்டீங்கன்னா, என்ன ஃபீல் இருக்குமோ, அதே தாங்க இருக்கும். குழந்தைங்கலாம் அப்படியே குடுத்தீங்கன்னா, ஃபுல் முட்டையாவே குடுத்தீங்கன்னா, நல்லா கடிச்சு சாப்பிடுவாங்க. இங்க பாருங்க, எல்லோவே இல்ல சுத்தமா. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கண்டிப்பா மத்தவங்களுக்கும் பு புடிக்கும்னு நெனைக்கிறேன். ஆம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்க குழந்தை எல்லோ சாப்பிடலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா, கொஞ்சம் வேலை அதிகமானது தாங்க. இதுவே எலக்ட்ரிக்லயும் இருக்கு. மேபி நீங்க அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெரியவங்களுக்கு இது மாரி கட் பண்ணி சாலட்ல போட்டு கூட குடுக்கலாங்க. இது ரொம்ப ஹெல்தி ஆப்ஷன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.